ஒரு கல்யாணம் பண்ண ஆண் ஒரு கல்யாணம் பண்ண பெண் வெளியே நீங்க வந்து தொடர்புல இருந்தீங்கன்னா அதுக்கு காரணம் நீங்க ரெண்டு பேருமே ஸ்ட்ராங்கா இல்ல, அவ்வளவுதான். அதை விட்டுவிட்டு என் பொண்டாட்டி கூட எனக்கு ப்ராப்ளம், ஐம் ஃபீலிங் வெரி லோன்லி திஸ் நீங்க சொல்ல வேண்டாம். ஓகே, அதே சமயத்துல கல்யாணம் பண்ண பெண்ணும் நீங்களும் வந்து சொல்ல வேண்டாம், என் கணவரோட எனக்கு ப்ராப்ளம், அவர் அந்த மாதிரி இந்த மாதிரி டார்ச்சர் பண்றாரு, அவர் ஹேவிங் அஃபேர் அவுட் சைடுன்னு நீங்க சொல்ல வேண்டாம். அந்த சிம்பிள். The thing is you both are not strong. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். இன்றைய காலத்துல நிறைய கல்யாணம் பண்ண பெண்மணி, கல்யாணம் பண்ண ஆண்கள் வெளியே வந்து அஃபேர் வச்சிருக்கிற காரணமே you got attracted with someone, you got attracted with other people, infatuation. இதுதான் காரணம். எந்த இடத்துலயும் நீங்க வந்து அஃபேர்ல போறதுக்கு காரணமே இருக்காது if you are a very very strong person. Okay, stop telling my wife having problem, my wife is very disrespect, my wife is very rude, my wife என்னை கவனிக்கிறதே இல்ல, என் வைஃப் வந்து அப்படி பண்றா இப்படி பண்றா. இதெல்லாம் வந்து ஒரு ரீசன் டு கெட் another party. அதே சமயத்துல பெண்களும் அதேதான், கல்யாணம் பண்ண பெண்களும் அதேதான். என் கணவர் வந்து அந்த மாதிரி என்னை இப்படி ட்ரீட் பண்றாரு, என்னை அப்படி ட்ரீட் பண்றாரு, வெளியே அஃபேர் வச்சிருக்கிறாரு. இதெல்லாம் ஒரு ரீசன். இதெல்லாம் சொன்னாதான் உங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு கனெக்ஷன் ஏற்பட வைக்கிறீங்க. இங்கே சிம்பத்தி வரும், இங்கிட்டும் சிம்பத்தி வரும். இதுதான் உண்மை. அதை விட்டுப்புட்டு டோன்ட் சிம்பிளி கம் அண்ட் சே இல்ல என் வைஃப் ப்ராப்ளம், என் ஹஸ்பண்ட் ப்ராப்ளம், அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அதெல்லாம் புல்ஷிட். ஏன் உங்க குடும்பத்துல பிரச்சனை இருந்துச்சுன்னா அதை ஸ்ட்ராங்கா ஓவர் கம் பண்றதுக்கு நீங்க ஸ்டாண்ட் பண்ணணும் as a husband, as a wife. அதை விட்டுவிட்டு finding another third party outside is not a solution. அது சொல்யூஷனா? அது நீங்க ப்ராப்ளம் தான் உண்டாக்குறீங்க உங்க குடும்பத்துக்கு. இதுதாங்க உண்மை. சோ இந்த கல்யாணம் பண்ண ஆண்கள், இந்த கல்யாணம் பண்ண பெண்கள் ஸ்டாப் கிவிங் ரீசன். என் குடும்பத்துல பிரச்சனை, என் புருஷன் கூட பிரச்சனை, என் பொண்டாட்டி கூட பிரச்சனை. ஸ்டாப் கிவிங் ரீசன். The thing is, you both are not strong and you chose to have an affair outside. It's not a mistake, it's not a mistake. ஏன்னா நீங்க ரெண்டு பேருமே சின்ன பிள்ளைங்க கிடையாது. ஓகே, சின்ன பிள்ளைங்க கிடையாது. சில பெண்கள் என்ன சொல்லுவாங்க, அவர் தான் என்னை மயக்கினாரு, அவர் தான் என்னை ஃபாஸ்ட் பண்ணாருன்னு சொல்றது. ஏன் நீங்க சின்ன பிள்ளையா? நீங்க ஒன்னும் சின்ன பாப்பா இல்ல இங்க வந்து இந்த ரீசன்லாம் சொல்றதுக்கு. You know very well you are going on with another married man. You know very well what mistake you are doing. At the same time, அதுவும் கல்யாணம் பண்ண ஆண்களுக்கு நீங்களும் அதே தானே பண்றீங்க. You know very well you are doing mistake. You know very well that you are going out with another woman. நீங்க ரெண்டு பேரும் தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்க வந்து அந்த தப்ப பண்றீங்க. தப்பு பண்ண பிறகு என்ன ரீசன் கொடுக்குறீங்க? I had a problem in the house. இதே ஒரு ரீசன் உங்களுக்குலாம். இதுதாங்க உண்மை. ஒரு அம்மா எனக்கு மெசேஜ் பண்ணாங்க, கல்யாணம் பண்ணி 5 வருஷம் தான். அவங்க வந்து அவங்க ஹஸ்பண்ட் அஃபேர்ல இருக்கிறாருன்னு தெரிஞ்ச பிறகு அவங்க வந்து கன்வின்ஸ் பண்ணும்போது அடின்னு அவங்களை அடிச்சு கடைசியில் அவங்க வந்து she was admitted in the hospital. ஆனா ஒரு வாட்டி கூட அவங்க ஹஸ்பண்ட் வந்து never bothered to go and see her in the hospital. பட் அவர் என்ன பண்ணாரு, ரெண்டு பேரும் சேர்ந்து ஹைக்கிங் போயிருக்கிறாங்களா. இது எப்படி இருக்கு? பெண்களுக்கு மட்டும் பிரச்சனை இல்லைங்க, ஆண்களுக்கும் பிரச்சனை இருக்கு. என்னோட டிஎம்ல போய் பாத்தீங்கன்னா ஐயோ அவ்வளோ செட் ஸ்டோரிஸ் பை த மேன்ஸ் அண்ட் பை த விமன். ஒரு ஹஸ்பண்ட் சொல்றாரு, அவர் கையும் காலமா அவர் பொண்டாட்டி காடியில கையும் காலமா பிடிச்சாராம். இது கேட்கும் போது நம்மளுக்கு எப்படி இருக்கு? அவர் எப்படி மனசு உடஞ்சு போயிருப்பாரு? இந்த மாதிரிலாம் பல விஷயம் இருக்குங்க. If people say, இதெல்லாம் happens when a married man or married woman having affair outside, அதுக்கு காரணமே they having problem in the house and all that. How about those husband and wife who don't have any problem at home but yet they choose to have affair outside? அப்ப இதுக்கு என்ன சொல்றீங்க நீங்க? சில குடும்பத்துல ஹஸ்பண்ட் குடும்பத்துல பிரச்சனையே இருக்காது, வைஃபோட பிரச்சனையே இருக்காது. சில இன்னொரு சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு வைஃப்க்கு அவங்க ஹஸ்பண்டோட பிரச்சனையே இருக்காது, நல்லா தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க, போத் சைட் நல்லா தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனா அப்பயும் வெளியே அஃபேர் வச்சிட்டு இருக்காங்க. இது ஏன்? பிகாஸ் யூ காட் அட்ராக்டட் பை சம்ஒன். யூ வாண்ட் டு ட்ரை சம்திங் நியூ இன் யுவர் லைஃப். அப்ப அதுக்கு என்ன சொல்றீங்க? அப்ப யூ போத் சூஸ் டு டூ த மிஸ்டேக். யூ போத் நோ வெரி வெல் வாட் ஆர் யூ டூயிங். நீங்க ரெண்டு பேரும் செய்யற காரியத்தினால யாரு விக்டம் ஆவரா? அந்த லேடியோட ஹஸ்பண்ட் பிகம் a victim, அந்த ஹஸ்பண்டோட வைஃப் பிகம் a victim. தான் மனைவி இன்னொருத்தன் கூட தொடர்பு இருக்குன்னு ஒரு கணவருக்கு தெரிய வந்துச்சுன்னா அது எவ்வளவு பெரிய வலி. தான் புருஷனுக்கு தான் மனைவி வெளியே தொடர்புல இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சா அவருக்கு எவ்வளவு பெரிய வலி. நீங்க நம்ப மாட்டீங்க,
நான் இந்த அஃபேர் பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், இந்த சரோஜா பத்தி. அதுக்கப்புறம் எனக்கு அவ்வளோ டிஎம், சில டிஎம் என்னால திறக்க கூட முடியல, பயமா இருக்கு படிக்கிறதுக்கு. பிட்ரேயல், a lot of வீட்ல வந்து நிறைய betrayal issue happening because of husband and wife having outside affair. So to husband out there, wife out there, stop telling that you all having problem in the house. Stop giving reason. Okay, stop giving reason. Okay, it's just that if you are a strong enough, no matter you are a wife or you are a husband, if you are a strong enough, you actually can overcome your family problem, and you supposed to stand there to save your marriage, to save your family. Sorry to say la, don't give the reason. Okay, நிறைய இன்னைக்கு பேர் உடனே சொல்லுவாங்க, இது வந்து குடும்பத்துல பிரச்சனை, அவங்க வந்து லோன்லியா இருந்தாங்க, so they need someone to talk, they need someone to listen to them. ஏன் அது சரிப்படுத்தலாமே வீட்ல, ஏன் சரிப்படுத்த முடியல? இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் நிறைய அஃபேர்ஸ் இஷ்யூ போயிட்டு இருக்குங்க. கல்யாணம் பண்ணவங்களுக்கும் சரி, கல்யாணம் பண்ணாதவங்களுக்கும் சரி. அதுவும் லேடிஸ், நீங்க கல்யாணம் பண்ணவரோட லைஃப்ல நீங்க போகும்போது உங்களுக்கு தெரியும் என்ன மாதிரி ப்ராப்ளம் நீங்க ஃபேஸ் பண்ண போறீங்கன்னு. இதுல என்ன தெரியுமாங்க, சில பெண்மணிங்க ரொம்ப டேரிங்கா இருக்கிறாங்க. தே ஸ்டாண்ட் பை, ஓகே ஃபியூச்சர்ல இது வரும், நம்ம பாத்துக்குவோம். ஏன்? பிகாஸ் அந்த ஆண், அந்த கல்யாணம் பண்ண ஆண் இந்த லேடிக்கு கொடுக்கிற ஸ்ட்ரெங்க், இந்த லேடிக்கு கொடுத்த ப்ராமிசஸ். அதே மாதிரி தான் ஆப்போசிட் சைட், அந்த ஆண் வந்து ரெடியா இருப்பாரு. அவருக்கு தெரியும் அந்த லேடி வந்து கல்யாணம் பண்ணிட்டாங்க, பிரச்சனை வந்தா பாத்துக்குவோம், அவ ஒடியாந்துருவா என் கூட, அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்லயே இருக்கிறீங்க. உங்க சொந்த குடும்பத்தை பாத்துக்காம நீங்க மட்டும் ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா உங்க குடும்பத்துக்கு ஏங்க பிரச்சனை வருது? எந்த குடும்பத்துல பிரச்சனை இல்ல? நீங்க சொல்லுங்க, எந்த குடும்பத்துல பிரச்சனை இல்ல? எல்லா குடும்பத்திலயும் பிரச்சனை இருக்கும். ஆனா நீங்க முதல்ல எதுக்கு கல்யாணம் பண்ணீங்க? டிவோர்ஸ் பண்றதுக்கா? வெளியே அஃபேர் வச்சுக்கிறதுக்கா? அதுக்கா நீங்க எல்லாம் கல்யாணம் பண்ணீங்க? அதுக்கு நீங்க கல்யாணம் பண்ணாமலே இருந்திருக்கலாமே. அப்ப ஏன் உங்க பார்ட்னரை சாவடிக்கிறீங்க? எவ்வளவு பெரிய வலி தெரியுமா உங்க பார்ட்னர் கோ த்ரூ பண்ணுவாங்க when they come to know that the husband or the wife having affair outside.